அப்பா, காலையில் எழுந்திரிச்சு நல்லா சுட சுடன்னு ஆவி வர்றக்க நெய் ஒழுக பாதாம் முந்திரி பிஸ்தா எல்லாத்தையும் சும்மா செமையாக வறுத்து போட்டு அப்படி ஒரு பொங்கலை சொட்ட சொட்ட நெய் வடிய வடிய எடுத்து செமையாக சாப்பிட்டு திருப்தியாக நான் நம்ம சேனலுக்கு வந்துட்டேன். அடாடாடாடா, இந்த பொங்கலோட சுவையை என்னன்னு சொல்கிறது. ஆனால் மேடம், இந்த பொங்கல் பண்டிகைங்கிறது இந்த பொங்கல் சாப்பிட்றதுக்காக தானே வச்சுருக்கோம். இது சாப்பிட்றதுக்கு நமக்கு ரொம்ப டைமிங் ஆகாது. இது எதுக்காக இதை 3 நாள் 4 நாள் கவர்மெண்ட் ஹாலிடேஸ் விட்டு இவ்வளவு லாங் டைம் நாம் வேஸ்ட் பண்ணி இந்த பொங்கலை நாம் சாப்பிட்ணும்? எனக்கு அது தெரியல மேடம். உங்களுக்கு அதை பற்றி ஏதாவது தெரியுமா? பொங்கல்னாலே பொங்கல் சாப்பிட்றதுக்கு தான் அப்படின்னு நினைக்கக்கூடாது. பொங்கல் திருநாள் மார்கழி 30ஆம் தேதியிலேருந்தே ஆரம்பிச்சிருது. மார்கழி 30ஆம் தேதி போகி பண்டிகை, தை 1ஆம் தேதி பொங்கல் திருநாள், 2ஆம் தேதி மாட்டுப் பொங்கல், 3ஆம் தேதி காணும் பொங்கல். இப்படி 3 நாட்கள் 4 நாட்கள் தொடர்ந்து நாம் இந்த பொங்கலை கொண்டாடுறது வழக்கம். ஓஹோ! பொங்கல் திருநாள் கொண்டாட்டத்துக்கு முன்னாடி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. இந்த பண்டிகையே இப்படி 4 விதமாக நாம் பிரித்து கொண்டாடுறோம். பரவாயில்ல மேடம், நீங்கள் ரொம்ப கிளவர். இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கீங்களே. அப்போ இன்னொரு விஷயம் கேட்குறேன் உங்கள்கிட்ட. இந்த பொங்கல் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம பெண்கள் பூரா அந்த தெருவில் கலர் பொடிகளை அப்படி அள்ளி போடுறது, ஒயிட்டாக லைன்ஸ் போடுறது, இப்படி தெருவையே ஒரு மாதிரி மாற்றி வச்சிடுறாங்க. நமக்கு தெருவில் நடக்க முடியல, ஒரு நிம்மதியாக ஒரு 2 வீலரில் போக முடியல. போனோம்னா அவங்க எரிச்சல் படுறாங்க, என் வீட்டு முத்தத்தில் நான் அழகாக பண்ணி வச்சுருந்தேன், நீங்கள் கெடுத்துட்டீங்க வச்சுட்டீங்கன்னு. இதெல்லாம் ஏன் பண்ணுறாங்க? எதுக்காக இப்படி ஒயிட் லைன்ஸை போட்டுக்கிட்டு கலர் சாயங்களை அள்ளி போட்டுக்கிட்டு? இதை பற்றி ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஹலோ ஹலோ ஹலோ, எதை பற்றி பேசுகிறீங்க? கோலத்தை பற்றியா பேசுகிறீங்க? ஓ, அதுக்கு பேர் தான் கோலமா? ஆமாம், கோலம் ஃபஸ்ட்டு எதுக்கு போடுறாங்கன்னு தெரியுமா? கோலம்னாலே என்னன்னு எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டு அதை பற்றி என்னென்னு முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. எல்லா சுப காரியங்களுக்கும் கோலம் போடுவது நம் தமிழருடைய பண்பாடு. மார்கழி 30 நாளும் நாம் எந்த ஒரு சுப காரியங்களும் நடத்துறது கிடையாது. தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்கள்ல. அதனால் மார்கழி 30 நாளும் கோலம் போட்டு தை திருமகளை நம்ம வரவேற்கிறதுக்காகத்தான் நாம் 30 நாளும் கோலம் போடுறோம். ஓஹோ, இந்த கோலம் போடுறதுக்கு பின்னாடி இப்படி ஒரு லாங் ஸ்டோரி இருக்கா? இது எனக்கு தெரியாமல் போயிடுச்சு. அது அப்படின்னா மேடம், இப்போது இந்த தெருவில் நான் நடக்கிறப்ப பார்க்குறேன், ஒரு வீட்டு முத்தத்தில் கோலம் ஒரு மாதிரி இருக்குது, ஒரு வீட்டு முத்தத்தில் கோலம் ஒரு மாதிரி இருக்குது, விதவிதமாக போடுறாங்க. அப்போ இதுலேயும் நிறைய வகைகள் இந்த மாதிரி இருக்குதா? அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். ஆமாம், கோல வகைகள்லேயே ஏகப்பட்ட கோல வகைகள் இருக்குது. நாங்கள் ஸ்கூலில் படிக்கிற காலத்துல எல்லாம் இன்றைக்கி என்ன கோலம் போடுறது, நாளைக்கு என்ன கோலம் போடுறது அப்படின்னு ஒரே டிஸ்கஷன் தான் போய்கிட்டு இருக்கோம். இவங்களுக்கு தெரியறது அவங்களுக்கு தெரியாது, அப்படியே மாற்றி மாற்றி தெரிஞ்சு பழகிட்டு வீட்டுக்கு வந்து கோலம் போடுவோம். அப்படி எந்த வகை கோலங்கள்லாம் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுவீங்க? அப்படி அதில் எத்தனை வகை கோலங்கள் இருக்குது? 4 வகையான கோலங்கள் இருக்குது. 1 பொங்கப்பானை கோலம், 2வது மாட்டுப்பொங்கல் கோலம், 3வது ரங்கோலி கோலம், 4வது சிக்கு கோலம். மாட்டுப் பொங்கல் கோலம், அது முதல் இது என்ன சொன்னீங்க? ஆ ஆ, பொங்கல் இது சொன்னீங்களே மேடம், அதை எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன். ஒன்று ஒன்றா எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்களேன் ப்ளீஸ். அது வேறு ஒன்றும் இல்லை. சொன்னது பொங்கப்பானை கோலம். பொங்கப்பானை கோலம் எப்படி போடுறதுன்னா, நடுவில் பொங்கல் பானையை வரைஞ்சி 2 பக்கமும் கரும்பு வரைஞ்சி கலர் கொடுக்கறது தான் பொங்கப்பானை கோலம். 2வது மாட்டுப்பொங்கல் கோலம். அது என்னென்னா, நடுவில் பானையை வரைஞ்சி 2 பக்கமும் மாட்டு கொம்பு வரைஞ்சி கரும்பு வரைஞ்சி விடுவாங்க. இதுக்கு பேர் மாட்டுப்பொங்கல் கோலம். 3வது ரங்கோலி கோலம். இது சும்மா தான் நம்மளுடைய ஐடியாவை வச்சு நாமளாக வரைஞ்சி விடுறதுக்கு பேர் தான் ரங்கோலி கோலம். அதை பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். ஒவ்வொரு கலரும் பார்க்கும்போது கண்ணுக்கே ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கும். 4வது சிக்கு கோலம். சிக்கு கோலத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுருப்பீங்க. நம்ம பாட்டிமார்கள்லாம் போட்டிருப்பாங்க. அதாவது முறுக்கு முறுக்கா இப்போ இருக்கிற நூடுல்ஸ் மணிக்கு இருக்கும் அது. அந்த காலத்தில் சிக்கு கோலம் போட்டாலே வாழ்க்கையெல்லாம் எப்படிலாம் அவங்களுடைய வாழ்க்கையை எதிர்கொள்கிறாங்க அப்படிங்கிறத கற்றுக்கிடலாம்னு சொல்லுவாங்க பாட்டிகள். பரவாயில்ல மேடம், நீங்கள் சொன்னதை வச்சு நான் இந்த பொங்கல் பண்டிகையை பற்றியும் கோலங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன்.
இந்த பிஜி சேனல் மூலயமா நம்ம நேயர்களும் இந்த விஷயங்களை நிறையாவே தெரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பாங்கன்னு நம்புகிறேன். தெரியாத நிறையா பேருக்கு தெரியணும் இந்த விஷயங்கள் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது வரைக்கும் பிஜி சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.